ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து நாங்கள் மைதா மாவு வச்சு இது வந்து கோவாவுடைய காஜா தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், கோவா இது வந்து உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னு நான் சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன், என்னென்ன பொருள் தேவைன்னு. இந்த மாதிரி தேங்காய் வந்து காஞ்ச தேங்காய் எடுத்து துருவி வந்து நான் அரை தேங்காய் வந்து துருவி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து ஒரு முந்திரியோ பாதாமோ பிஸ்தா உங்கள்கிட்ட எது இருக்கோ அது நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு அப்புறம் சர்க்கரை ஒரு கப்பு வந்து ஏலக்காய் போட்டு வச்சுருக்கிறேன், அதுவும் இதில் போட்டுக்கலாம். இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கோவா வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கினேன் நான். இது வந்து சர்க்கரை இல்லாத கோவா. அப்புறம் சர்க்கரை இருந்துச்சுன்னா கோவாவில் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, பார்த்து வந்து போட்டுக்கோங்க. இது வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த கோவா வந்து இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணுங்க. பிசைஞ்சு நல்லா கெட்டி பதம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி இந்த மாதிரி உருண்டை மாதிரி வரணும். அப்போ தான் வந்து உள்ளே வச்சு வந்து நாங்கள் ஸ்டஃப்பு ரெடி பண்ண முடியும். இது வந்து தனியாக வச்சுக்கலாம் ஒரு பக்கம். இப்போ வந்து இந்த இது வந்து ரெடி ஆகிடுச்சு, தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து மாவு கலக்கிக்கலாம். நாங்கள் மைதா மாவு வந்து நான் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் எண்ணெய் நெய் ரெண்டுமே வந்து நான் சுடு பண்ணி வச்சுருக்கிறேன், இதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா கலக்கி சப்பாத்தி மாவு மாதிரி நாங்கள் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா இது பிசைஞ்சு நல்லா எல்லா பக்கமும் எண்ணெயும் நெய் போனோம், எல்லா பக்கமும் வரணும். இந்த மாதிரி உருண்டை பண்ணால் இந்த மாதிரி இருக்கணும், உடையாமல் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இப்படி வருது. இப்போ வந்து தண்ணி போட்டு நாங்கள் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் வந்து நான் நல்லா கலக்கி 3 பங்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் வந்து ஒரு பங்கு வந்து ஒயிட்டாகவே இருக்கட்டும், இதே இருக்கட்டும். இது வந்து எல்லோ கலர் போடலாம், இதில் வந்து க்ரீன் கலர் போடலாங்க. இதில் வந்து இப்போது சும்மா ஒரே ஒரு சொட்டு மட்டும் க்ரீன் கலர் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் வந்து சும்மா லைட்டாக எல்லோ கலர் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் நான். பாருங்கள், இந்த மைதா மாவு 3 பங்காக பிரித்து க்ரீனு எல்லோ ஒயிட்டு 3 நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது 2 பிரிச்சுக்கலாம். இதில் 2 இதில் 2 3 பங்காக பிரித்து இப்போ வந்து இந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃப் வந்து ரெடியாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கோதுமை மாவில் வந்து எண்ணெய் போட்டு கலக்கி வச்சுருக்கிறேன். மைதா மாவு இருந்தால் கூட போடுங்க, நோ ப்ராப்ளம். இது வந்து கலக்கி அப்படியே பக்கமாக வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நாங்கள் உருண்டை பண்ணிக்கலாம். உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃப் இல்லை, அது மாதிரியும் உருண்டை பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு எல்லாமே வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசு சின்னது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து நாங்கள் 2 பங்காக பிரித்து நான் செய்யும்போது காமிக்கிறேன். இந்த மாதிரி 3 எடுத்து வச்சுக்கிட்டேன். சின்னதாக உருண்டை பண்ணி எல்லோ கலர் ஒன்று, ஒயிட் கலர் ஒன்று, இது ஒன்று நான் வந்து மெலிசாக தட்டிட்டு இது பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மெலிசாக தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. அதே மாதிரி இதுவும் மெலிசாக தட்டிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 3 நான் வந்து நல்லா மெலிசாக இந்த மாதிரி பிரட்டி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து இப்போ வந்து இந்த எண்ணெயில் வந்து நாங்கள் கோதுமை மாவு கலக்கி வச்சுருக்கோம்ல, அது போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். மாவு மேலே போட்டுக்கலாம். அப்புறம் இது எடுத்து இது மேலே போட்டுக்கலாம். இதுவும் அதே மாதிரி இது வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கேர்ஃபான் பைக்கு மாதிரியும் மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுவும் போட்டுக்கலாம். இது மேலேயும் போட்டுக்கலாம். ரெடி பண்ணிட்டுங்க. இது வந்து இப்போ வந்து இது ஒன்றா எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் கட் பண்ணிக்கோங்க. அப்படியே கட் பண்ணி இது அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு நாங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இது வந்து மறுபடியும் ரோல் பண்ணிக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கணும். இது நாங்கள் உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஒன்று வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நாங்கள் எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இதே மாதிரி நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சம்ரீன் அஃப்ரீன் பாருங்க, நடுவில் வந்து வச்சுட்டு அவ்வளோதான். இது வந்து நல்லா மடிச்சுக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாமே பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு கட்டுறது. பாருங்கள், நல்லா ஸ்டஃப் எல்லாம் உள்ளே போட்டு நல்லா ரவுண்டு ஷேப்பில் பண்ணி நல்லா பால் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி நாங்கள் வந்து இப்போது ரெடியாக இருக்குது பண்ணி. இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாகட்டும். எண்ணெயில் போட்டு நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நாங்கள் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இது பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்படியே வந்து ஃப்ரை பண்ணி நல்லா வந்து பொன்னிறமாக வரட்டும். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அங்கே எவ்வளோ கலராக வருது. நல்லா என்ன கலர் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா பொன்னிறமாக வருது. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்படி ஒடியாமல் எப்படி சூப்பராக வருது பாருங்கள். கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்கு. நல்லா பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும். இது எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து நான் ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். நான் வந்து உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு பண்ண சொல்கிறேன். அந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ வந்து இந்த மாதிரியும் செய்யலாம். இது வந்து நடுவில் வச்சு 4 பக்கமும் கொஞ்சம் தண்ணியால் நல்லா இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே வந்து மடிச்சிட்டு அதுங்க நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே அவ்வளோதான். இதே மாதிரி நாங்கள் இது மாதிரிக்குள்ளே செய்யலாம். நல்லா சூப்பராக இருக்கும். அது மாதிரியும் செய்யலாம். இதை வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வறுத்து காமிக்கிறேன். இதுவும் பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக வருது பாருங்கள். இது மாதிரி கூட செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இதை வறுத்துட்டு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இதில் வந்து எப்படி லேயராக வருது பாருங்கள். சூப்பராக பாருங்கள். உள்ள சூப்பராக இப்படி வந்துருக்கு பாருங்கள். சூடாக இருக்கும். ரொம்ப சூடாக ஆடிச்சிங்க. இது நல்லா பாருங்கள் எப்படி உள்ள கிறிஸ்பியாகவும் மேலே உள்ளே சாஃப்டாகவும் பால்கோவா வச்சு நல்லா சூப்பராக ரெடியாச்சு. அட்டகாசமாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அட்டகாசமாக இருக்கும். இது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். பாய் லாஃபீஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்திருக்கு. நான் ஒடிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா உள்ளே வந்து நல்லா இப்படி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இதே மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது பண்ணி கொடுங்க. என்ஜாய் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க பசங்க. பாய்.